திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம். தேங்க்யூ லார்ட். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கி இந்த உலகம் முழுவதும் இயேசுவின் காலத்தில் மட்டும் இல்லை, பவுலின் காலத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கும் மக்கள் 2 காரியங்களை தான் ரொம்ப அதிகமாக தேடி நாடி ஓடுறாங்க. என்ன? அற்புத அடையாளங்களை ரொம்ப அதிகமாக தேடுறாங்க. இல்லைன்னா ஞானம், அறிவு, இதன் மூலமாக ஏதாவது அடைஞ்சிருவேன் அப்படின்ற ரீதியில் ஞானத்தை தேடுகிறார்கள். இயேசுவின் காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு, அவருக்கு முன்பு அப்படி தான் இருந்துச்சு, பவுல் காலத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு, இன்றைக்கும் அதே நிலைமை தான் காணப்படுகிறது. பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், அதை தான் இங்கே பவுல் என்ன செய்கிறார், எழுதுகிறார். சிம்பிளாக என்ன சொல்கிறார்? யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். 22வது வசனத்தில் அதை சொல்லுகிறார். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். ஏதாவது ஒரு அடையாளம், அற்புத அடையாளம் ஏதாவது செஞ்சு காட்டுங்கன்னு யூதர்கள் கேட்குறாங்க. கிரேக்கர்கள் ஏதாவது ஞானமாக புதுசாக ஏதாவது பேசு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கும் அதே 2 கூட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆனால் இதன் மத்தியில் பவுல் என்ன சொல்கிறார்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஏன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ அவர்களுக்கு பிரசங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் தேவன் அவர்களுக்கு அருளியிருக்கிற, கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தீர்வாக, அவருடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் பதிலாக அவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறார். இவங்க எல்லோரும் எதை தேடுறாங்க? ஏதாவது பெருசாக பிரம்மாண்டமாக கிடச்சிருமா, ஏதாவது அடையாளம் அற்புதம் நடந்துருமா அப்படின்றத தேடி நாடி ஓடிட்டுருக்குறாங்க யூதர்கள். கிரேக்கர்கள் என்ன பண்ணுறாங்க? ஏதாவது ஞானம், அறிவு ஏதாவது அடைஞ்சிடலாமா அப்படின்ற ரீதியில் தேடிட்டுருக்குறாங்க. அதில் தங்களுக்கு ஏதாவது கிடச்சிரும், தங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம், தங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கலாம், குடும்ப பிரச்சனையை தீர்த்துக்கலாம், பொருளாதார பிரச்சனையை தீர்த்துக்கலாம், நாட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? தேடி தேடி அலைகிறாங்க. இதன் மத்தியில் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு பிரசங்கிக்கிறாரு. அது யூதர்களுக்கு இடரலாக இருக்குது, கிரேக்கருக்கு எப்படி இருக்குது? இவங்க ஞானத்தையும் அறிவையும் ரொம்ப அதிகமாக தேடி ஓடிட்டுருக்கிறதுனால பைத்தியக்காரன் என்னத்தை பேசிகிட்டு இருக்கிறான் பாருங்கன்னு பைத்தியமாக இவர்களுக்கு தோன்றுகிறது. பாருங்கள், இயேசுவையும் சிலுவையில் அறையப்பட்ட, சிலுவையில் அவர் எவ்வளோ கொடூரமாக பாடுபட்டு மரித்தார், அதெல்லாம் குறித்த வெளிப்பாடை பவுல் பெற்றுக்கொண்டார். பாருங்கள், இந்த வெளிப்பாட்டை எடுத்து பேசினா, கடவுளிடத்திலிருந்தே வெளிப்பாடை பெற்று அதை இவரிடத்துல பேசினா அவர்களுக்கு தேவையான அற்புதங்களையும், இவர்கள் நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஞானத்தையும் அறிவையும் இவர்களுக்கு கொடுத்து இவங்க வாழ்க்கையே வளமாக்கும் இது அப்படின்னு சொன்னால் அதை அவர்களால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல. பாருங்கள், இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, சில நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போயிட்டுருக்கிற நாமும் நிறைய நேரத்தில் இந்த மாதிரி தான் இருந்துடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையும். சில நேரத்தில் ஏதாவது அற்புத அடையாளங்களை தேடுறோம், சில நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஞான அறிவுகளை தேடி கிறிஸ்துவை கோட்டை விட்டுறோம். ஆனால் இவர் தெளிவாக இருக்கிறாரு பவுல், அவரை அல்லாமல் வேறு யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், பிரசங்கிக்க மாட்டேன் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இன்றைக்கும் நாம் அப்படி தேடி ஓடிட்டுருக்கிறதுனால மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்படிப்பட்ட அற்புதங்களையோ ஞானத்தையோ நாடி ஓடி தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, அதுக்கு பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிறிஸ்து நமக்கு தேவனுடைய பலனாகவும் இருக்கிறார், வல்லமையாக இருக்கிறார், அவரே நம் தேவனுடைய ஞானமாக இருக்கிறார். இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் அதிகமாக அறிந்து கொண்டே இருக்கும்போது, இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளும்போது, பாருங்கள், இந்த பவுலும் அப்படி இருந்த ஆள் தான். அதை பண்ணும் இதை பண்ணணுன்னு ஞானத்தை தேடி அலைஞ்சி கற்றுக்கொண்ட ஆள் தான். பிரம்மாண்டமாக பவர்ஃபுல்லாக ஏதாவது செய்யணும்னு விரும்பிய ஆள் தான். ஆனால் கிறிஸ்துவை புரிந்து கொண்ட உடனே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை போல இருக்குது, இவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற வெளிப்பாடு வருது. பாருங்கள், அந்த வெளிப்பாடு அவர் வாழ்க்கையை தலைகளாய் புரட்டி போடுகிறது. அதனுடைய விளைவாக என்னத்தை புரிஞ்சுக்கிறாரு? தேவனுடைய வல்லமை, ஞானம், அறிவு எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்குது, இவரை தான் நான் அதிகமாக அறிஞ்சிக்கணும்,
இவரை புரிச்சுக்கிட்டா போதும், எனக்கு ஞானம் வல்லமை எல்லாம் வந்துடும், என் வாழ்க்கையை மாறிடும், நான் விரும்புகிறது எல்லாத்தையும் அடைந்து கொள்ளலாம், என் வாழ்க்கையில் ஒரு திருப்தி வந்துடும், நிறைவு வந்துடும். என்னத்தை தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சாலும் அந்த திருப்தி நிறைவு இதெல்லாம் இல்லையா, ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்ட்டு இருந்தவர் இப்போ அந்த நிறைவை திருப்தியை என்ன செய்து விட்டார், அடைந்து விட்டார். அதை தான் பிரசங்கிக்கிறார். வேறு எதையும் நான் பிரசங்கிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் பாருங்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் முடிவு பண்ணணும். இன்னும் கேட்டால் அந்த 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை அற்புதமாக சொல்வார் பாருங்கள். பவுல் என்ன சொல்கிறாரு? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேறு எதுவுமே நீங்கள் அறிஞ்சிக்க வேணாம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நான் தீர்மானிச்சிட்டேன் அப்படின்றாரு இந்த சபைக்கு எழுதும்போது. பாருங்கள், உண்மையிலே நமக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவேன். சரி, எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க? பாருங்கள், முதல் ஆதாம் பாவம் செஞ்ச உடனே எல்லா மோசமான காரியங்களும் அதோடு கூட ஒட்டி கொண்டு வருமானால், பாவம், சாபம், தரித்திரம், வேதனை, கஷ்டம், நம்ம இன்றைக்கி அனுபவிச்சுருக்கிற எல்லா காரியங்களும் இந்த பொல்லாத உலகத்தில் இதெல்லாம் அதோடு ஒட்டிட்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அவன் பண்ண எல்லா விளைவுகளையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் சிலுவையில் என்ன செஞ்சிட்டார், சுமந்து தீர்த்துட்டார், மரித்து உயிரோடு எழுந்து விட்டார். இப்போ சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார், 1ஆம் ஆதாமினால் உண்டான எல்லா பாதிப்புகளையும் சரி செய்வதற்கு. அப்போ வேறு எதையாவது நம்ம அறிந்து தேடி ஓடி நாடுறதுனால ஒரு தீர்வும் உண்டாக போகிறதில்லன்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி அலைஞ்சிட்டு இருந்த பவுலும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கிறாரு. இவரை தவிர வேறு யாரையும் நீங்களும் அறிய வேணாம் அப்படின்னு நான் தீர்மானிச்சிட்டேன் அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானத்துக்கு நேராக வர வேண்டும். என்ன, சிலுவையில் அறையப்பட்ட இவரை நான் நல்லா அறிஞ்சிக்கிட்டா போதும், இந்த 2ஆம் ஆதாமுக்குள்ளாக நான் இருந்து அவருடைய ஜீவனில் நான் பங்கெடுத்து அப்படியே முன்னேறி போனால் போதும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும் பாருங்கள். ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்கணும் வாழ்க்கையில். அப்படி இருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மற்ற 1ஆம் ஆதாமினால் உண்டான மற்ற எல்லா விளைவுகளும், அது ஒரு பாவ பழக்கமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய தேவை சந்திக்கப்படாத நிலையாக இருக்கலாம், ஊழியம் செய்து கொண்டிருந்தால் அதில் இருக்கிற பல்வேறு தடைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், முன்னேற முடியாத நிலை எதுவாக வேணால் இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பிஸ்னஸில் தோல்வியாக இருக்கலாம், வேலையில் முன்னேற்றம் இல்லாத நிலையாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் அதையெல்லாம் சரி பண்ணுகிற பலனாக, தேவ பலனாகவும் கிறிஸ்து இருக்கிறார். அதை எல்லாத்தையும் சரி பண்ணி புதுசு ஐடியா கொடுத்து கரெக்ட் பண்ணுகிற ஞானமாகவும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ரெண்டுமே அவர் தான் பாருங்கள். நாம் தனித்தனியாக அங்கங்கன்னு தேடி அலைய வேண்டியதில்லை. நிறைய பேர் ஒரு கூட்டம் இன்றைக்கும் அதே தான் இருக்கிறாங்க. அங்கங்கே ஏதாவது ஞான கூட்டங்கள் அங்கங்கன்னு போகிறாங்க பாருங்கள், ஞானத்தை தேடி அலைகிறாங்க, முக்தி அடைஞ்சிடலாம் அப்படி இப்படின்னு போகிறாங்க. ஆனால் ஒன்றும் அடைஞ்ச மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் நான் சந்திச்சிருக்கிறேன் பாருங்கள். எங்கள் ஊர்லேயே ஒருத்தர் இருக்கிறாரு, பல லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லா அந்த ஞான முகாம்கள் எல்லாத்தையும் அட்டன் பண்ண பதர், ஒன்றும் வேலைக்கு ஆகலை, ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே இருந்துச்சு. கடைசியில் ஏசுக்கிட்ட வந்தேன், நான் தேடிட்டு இருந்த ஒட்டு மொத்த பதிலும் இவர்கிட்ட தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன், டக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னாரு என்கிட்ட. ஊரில் இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அற்புதமாக பாருங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி ஞானத்தை தேடி அலைஞ்சிட்ருக்குறாங்க. இன்னொரு கூட்ட மக்கள் யூத மதத்தில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அற்புத அடையாளங்கள் ஏதாவது ஒன்று நடந்துடாதா, அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு அப்படி அலைகிறவங்களும் இருக்கிறாங்க. அதன் மூலமாக ஏதாவது வாழ்க்கை மாறிடாதான் நினைக்கிறாங்க பாருங்கள். சில காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏதோ அது இதுன்னு நடக்குது பாருங்கள். ஆனால் உண்மையிலே அவங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களோ முன்னேற்றங்களோ இருக்கிறது இல்லை. என்னடா இது அப்படின்ற ஒரு விரக்தி நிலையில் தான் இருக்கிறாங்க. அந்த தேடுதல் இன்னும் தீரலை, அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்ற நிலையில் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. சில நடைமுறையாக ப்ராக்டிக்கலாக சில உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள். சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் கடன் நெருக்கடியில் இதிலேருந்து என்ன பண்ணுறது, எப்படி இதை சரி பண்ணி இந்த கடன் நெருக்கடியிலேருந்து வெளியில் வர்றது, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னு அலைஞ்சிட்ருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களை யாராவது அப்படி இருந்தீங்கன்னா சொல்கிறேன். கடன் எப்படி பண்ணுது பாருங்கன்னா, ஒரு மனுஷனை அப்படி கவ்வி பிடிச்சி அதுலேருந்து விடுவிக்க முடியாதபடிக்கு பிடிச்சி வச்சுது. அது ஒரு அடிமைத்தனம் மாதிரி பாருங்கள், பிடிச்சி வச்சுக்குது மனுஷனை. நிறைய பேர் ஹேபிச்சுவலாக கடன் வாங்குகிற பழக்கம் இருக்கும். இந்த கடன் என்ன பண்ணுறது, அப்படியே பிடிச்சி
அவனை அது இதுன்னு எதுவும் மூவ் பண்ண விடாதபடி, வாழ்க்கையில் முன்னேறி போக விடாதபடி அப்படியே ஒரு கட்டுக்குள்ளே வச்ச மாதிரி வச்சுருக்கு பாருங்க. ஆனால் இதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு பவர் வேணும். அந்த பவர் யார்? அந்த வல்லமை யார்? இயேசு கிறிஸ்து வருகிறாரு. நீங்கள் அவரை தேடி பாருங்கள், அவர்கிட்ட சொல்லி பாருங்கள், என்ன இந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுவிங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் எத்தனை பேர் அவர் விடுவித்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையிலும் அவர் விடுவித்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் விடுவித்து கொண்டிருக்கிறார். அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்குது. உங்களை பிடிச்சி இன்றைக்கி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற அந்த கடன் சிலுவையில் இயேசுவை பிடித்தது. அதை வாண்டடாக அவர் எடுத்துக்கிட்டார். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டா போதும், இதுலேருந்து என்னை விடுவிக்க உம்மால் முடியும்னு கூப்பிட்டு நீங்கள் நம்பினா போதும். பாருங்கள், எப்படி வேணால் அவர் அதுலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வர முடியும். இதுலேருந்து எப்படி வந்தனே எப்படி வெளில வந்தனே தெரிலங்க. என்னை போட்டு அழுத்திட்டு இருந்தது. இதுலேருந்து வெளில வருவேன் நம்பிக்கையே எனக்கு இல்லை. ஒரே வாழ்க்கை ஃபுல்லாக இஎம்ஐயாகவே போயிட்டுருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரில. நான் சொல்லுகிறேன், நீங்களே ஆச்சரியப்படுற விதத்தில் அவர் ஒரு அற்புதத்தை செய்து அதிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வர முடியும். ஏனென்றால் அவர் தேவனுடைய வல்லமையாக இருக்கிறார். கடவுளுடைய வல்லமை ஆகும்னு பிரம்மாண்டமாக ஏதாவது வந்துருமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நான் சொல்கிறேன், கடன் பிரச்சனைலேருந்து வெளில வந்தவங்களை போய் கேட்டு பாருங்கள், இல்லை சிக்கிட்டு இருக்கவங்களும் கேட்டு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அவங்கள பிடிச்சிட்ருக்குன்னு. நான் பிடிச்சிட்டு இருக்கிற ஆட்களையும் பார்த்துருக்குறேன், அதுலேருந்து வெளில வந்தவங்களையும் பார்த்துருக்குறேன். தேவன் தம்முடைய வல்லமையினாலே அவர்களை அதிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்களில் யாராவது அந்த மாதிரி கடன் பிரச்சனையில் விடவே முடியலங்க, ரொம்ப வருஷமாக இப்படியே தான் போயிட்டுருக்குது, சின்ன வயசுலேருந்து போயிட்டுருக்குது, பல வருஷமாக போயிட்டுருக்கு அப்படின்னு கஷ்டப்படுறீங்கன்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய மாபெரும் வல்லமை கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட இந்த கிறிஸ்து அந்த கடனின் பிடியிலிருந்து உங்களை விடுவித்து விடுதலையோடு வாழ வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. ஆமென். அது மட்டும் இல்லை, அவரே தேவனுடைய ஞானமாகவும் இருக்கிறார். நீங்கள் இந்த கடன் பிரச்சனையில் எப்படி போய் சிக்குனீங்க, இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது பாருங்கள். தேவன் கொடுக்குற ஒரு ஐடியா போதும், ஒரு சின்ன ஐடியா போதும் பாருங்கள். அந்த ஒரு சின்ன ஐடியா உங்களை அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வருவதற்கான எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களையும் உங்கள் மேலே வந்து கொட்டிட முடியும். நம்புறீங்களா? நான் ரொம்ப நம்புகிறேன். நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். எனக்கு கடன் வாங்குகிற பழக்கம் இல்லை, ஆனால் என்னுடைய பொருளாதார தேவைகளுக்கு பல காரியங்களுக்கு நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்த ஒரு ஐடியாவை நான் சிலர்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். அந்த ஒரு ஐடியா பகிர்ந்த உடனே என்னுடைய அந்த ஒரு மாதத்தின் தேவையினுடைய ஒட்டுமொத்த தேவையும் ஒரே பேக்கேஜாக எனக்கு அவங்க சென்ட் பண்ணுவாங்க பாருங்கள். நீங்கள் சொன்ன ஐடியா நல்லா வேலை செஞ்சிருச்சுங்க, அற்புதமான ஐடியா கொடுத்தீங்க, எங்கே இருந்துங்க வந்துச்சு இந்த ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவங்க வெளியில் வந்தது மட்டும் இல்லை, அதன் மூலமாக என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கான பணத்தையும் அனுப்பியிருக்கிறாங்க பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வருகிற வல்லமையாயும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் அதில் எங்கே சிக்குனீங்க அப்படின்றத வெளிப்படுத்துகிற ஞானமாகவும் இயேசு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து கடனே இல்லாமல் பாருங்கள், என் வாழ்க்கையில் நான் வந்து கடன் வாங்கி 13 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இயேசு ரட்சிக்கு ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நான் கடனே வாங்கலை, தீர்மானிச்சிட்டேன் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு. கடனே இல்லாமல் முன்னேறி விடுதலையோடு வாழ்ந்துட்டுருக்கிறேன். கடன் வந்து பாருங்கள் ஒரு அடிமைத்தனம், ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் உங்களை பிடிச்சி வச்சுட்டு இருக்குது. அதிலிருந்து விடுதலையோடு வாழ தேவன் உதவி செய்திருக்கிறாரு. நான் சொல்கிறேன், உங்களுக்கும் உதவி செய்வார். அதில் பணத்தை எப்படி ஞானமாய் கையாளுவது, நீங்கள் எங்கே சிக்குனீங்கன்றதையும் உங்களுக்கு புரிய வைப்பார். சிக்காமல் முன்னேறி தொடர்ந்து கடன் இல்லாமல் முன்னேறி போவதற்கும், அது மட்டும் இல்லை, நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்குற லெவலுக்கு உங்களை உயர்த்துவதற்கான ஞானமாகவும் அவர் இருக்கிறார். இப்போ சொல்லுங்கள், இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு போதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், ரொம்ப போதும். அவர் வல்லமையாகவும் இருக்கிறார், தேவ ஞானமாகவும் இருக்கிறார். இந்த ஃபினான்ஸ் விஷயத்தை சொன்னால் ஈஸியாக புரியுன்றதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொன்ன பாருங்கள். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நபரை குறித்து கேள்விப்படும் பாருங்கள். அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய புருஷனை விட்டுட்டு மனைவி தனியை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன செய்கிறதுன்னு தெரில, பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. இனிமேல் வரவே மாட்டேன், அவங்களோட வாழவே மாட்டேன் அப்படின்ட்டு அந்த மனைவி திரும்ப போயிட்டாங்க.
அதன் மத்தியில் என்ன செய்யறதுன்னு இவருக்கு தெரியல பாருங்கள். இந்த கணவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, முடிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி இப்படின்னு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த நேரத்தில் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய மனைவி என்னிடத்துல திரும்ப வர்றதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இதில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, நான் குழம்பி போய் நிற்கிறேன், எனக்கு பலன் இல்லை, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில, இந்த உறவில் பெரிய சிக்கலாக இருக்குது எனக்கு. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேருக்கு திருமண உறவை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரில. என்னடா அது ஒரே பேஜாராக இருக்குது. நிறைய பேர் இதனால் என்ன பண்ண, கல்யாணமே பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கல்யாணமே பண்ணி நீ கல்யாணமே பண்ணிடாத, ஏன்ட்டே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. கல்யாணம் மட்டும் பண்ணிடாதப்பா, பெரிய கடவுள் கொடுக்குற ஆலோசனை மாதிரி ஏன்ட்ட வந்து சொல்லுவாங்க பாருங்க. அவங்க நான் தான் சொல்லுவேன், அப்படிலாம் இல்லைங்க, கல்யாணம் எப்படி பண்ணணும்னு தெரியும், கல்யாணத்தை பண்ணி எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும்னு தெரியும். என்னென்றாலும் அந்த ஞானமாக இயேசு கிறிஸ்து எனக்கு இருக்கிறார். எப்படிங்க அவர் ஞானமாக இருக்கிறாரு பாருங்கள். அவர் நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பாருங்கள். அந்த மாதிரி மனைவியை ஹேண்டில் பண்ணிங்கன்னா மனைவி உங்களை விட்டு போகாது. இயேசுவை விட்டு நீங்கள் போயிட்டீங்களா, என்ன கேட்டிங்கன்னா இயேசுவை விட்டு என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன். நான் இன்னும் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் போக மாட்டேன். ஏன்னா அவர் என்னை ஹேண்டில் பண்ணுற விதம் எனக்கு பிடிச்சிருக்குது. என்னை அவர் நேசிக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் தவறுனா கூட என்னை அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னை அவர் அசிங்கப்படுத்துறது இல்லை, கஷ்டப்படுத்துறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் என் தவறோடு அப்படியே இந்த தப்புலேயே இருந்து கொண்டு விடவும் இல்லை. தவறை சரி பண்ணுறாரு, உணர்த்துறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இது இப்படி இல்லை இப்படின்னு புரிய வைக்கிறாரு. எந்த லெவலில் ஒர்க் பண்ணுறாரு பாருங்கள். அவரை பார்க்கும்போதே எனக்கு பெரிய வெளிச்சம் அடிக்குது. கல்யாண வாழ்க்கை நமக்கு ஒளிமயமாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுகிறேன். உங்களுடைய கல்யாண வாழ்க்கையும் ஒளிமயமாய் அற்புதமாக இருக்க முடியும். ஏனென்றால் அவர் அதற்கு தேவ ஞானமாக இருக்கிறார். ஏன்னா திருமணத்தை உண்டாக்குனவர் பாருங்கள். அவருக்கு நல்லா தெரியும் திருமணம் எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். பாவம் செஞ்சதுக்கப்புறம் கெட்டு போனதுனால விளைவுகள் என்னன்னு அவருக்கு தெரியும். அதை எப்படி சரி பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கை சிக்கலாக இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய பவர், அந்த வல்லமை அவரிடத்தில் இருக்குது. அவர் பாருங்கள், அந்த நபர் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இந்த திருமண உறவில் சிக்கலாயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்கிட்ட பலன் இல்லை, என் மனைவி என்னிடத்துல திரும்ப வர்றதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்கள் பலன் இதில் விளங்கட்டும் அப்படின்னு அவரை நோக்கி கூப்பிட்டாரு பாருங்க. தன்னுடைய என்கிட்ட என்ன இருந்தாலும் அதை மாற்றுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு தவிச்சு அவரை நோக்கி கூப்பிட்டாரு பாருங்கள். தேவ வல்லமை அங்கே கிரியை செய்தது. அற்புத விதமாக அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சாங்க, திரும்ப வந்தாங்க. அது மட்டும் இல்லை, நல்லா கவனிங்க, மனைவி போனதுனால மனைவி மேலே தான் தப்புன்னு சொல்லிட முடியாது. சில நேரத்தில் மனைவி மேலே தவறு இருக்குது, அதுவும் உண்மை தான். ஆனால் நிறைய நேரத்தில் கணவன் மேலேயும் தவறு இருக்குது. அப்போ தேவன் வல்லமையோடு மனைவியை கொண்டு வர்றது மட்டும் இல்லை, கணவனிடத்தில் இருக்கிற தவறையும் சுட்டி காண்பிக்கிறார். அந்த திருமண உறவை தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு போகணும் இல்லையா. இப்போ இந்த வாட்டி கூட்டு வந்துட்டா மட்டும் சரியாயிரும், எல்லாம் நல்லா போயிடும் நினைக்கிறீங்களா? கிடையாது. நிறைய குடும்ப உறவில் நானே நிறைய கல்யாணம் ஆகலான நிறைய குடும்ப உறவுகளில் இருக்கிற சிக்கல்களுக்கு நான் நிறைய பதில் சொல்லியிருக்கிறேன், சிலரை சேர்த்து வச்சுருக்கிறேன், ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். ஆனால் தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணணும்னு வைங்களேன், மறுபடியும் அந்த தேவ ஞானத்தில் ஆப்ரேட் ஆகணும் பாருங்கள். மறுபடியும் இவங்க இஷ்டத்துக்கு என்னத்தையா பண்ணிக்கிட்டு அதே தவறே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா சிக்கலாக போயிடும் மறுபடியும். அப்போ இயேசு எப்படி இருக்கிறார், இந்த திருமண உறவை அற்புதமாய் பலப்படுத்தும்படியான தேவன் ஞானமாக இருக்கிறார். அந்த உறவில் தொடர்ந்து நிலைத்து நிற்க, அந்த உறவு இன்னும் அற்புத விதமாக பாருங்கள், இயேசுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவு மாதிரி ஒரு அற்புதமான உறவாக அது வளர்ந்து பெருக தேவன் ஞானமாக இருக்கிறார். அதற்கு தேவையான ஞானத்தை புருஷனுக்கு அவர் கொடுக்குறார் பாருங்கள், மனைவிக்கு கொடுக்குறாரு. இதை கொடுத்து இருவரையும் அற்புத விதமாக அவர் என்ன செய்கிறார், வாழ வைக்கிறார். இந்த தேவன் ஞானம் இல்லைன்னா பாருங்கள், சிலர் பவர்ஃபுல்லாக ஏதாவது பண்ணிடும்னு நினைக்கிறாங்க. அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு அந்த மாதிரி நான் சேர்த்து, சிலர் கணவன் மனைவி ஒரு பிரிஞ்சிருவாங்க, யாராவது பெரிய ஆட்களை கூப்பிட்டு சேர்த்து வச்சிடலாங்க. அவர் சொன்னால் இவங்க கேட்பாங்க, என் மனைவி அவர் சொன்னால் கேட்பா, என் புருஷன் இவர் சொன்னால் கேட்பார், இவங்க சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு சேர்த்து வைக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க பாருங்கள். அப்படி சேர்த்து வச்சாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்து பிரச்சனை இல்லாமல் நல்லா போகணுமே, தொடர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அற்புத விதமாக போகணுமே.
அது எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? அது கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிற தேவ ஞானத்தினால தான் வாய்க்கும் பாருங்கள். நீங்கள் ஏதாவது உருண்டு புறண்டு ஏதாவது பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் சிக்கலில் தான் மாட்டுவீங்க. நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கலாம், இல்லை குடும்ப பிரச்சனையில் இருக்கலாம், இல்லை வேலையில் பிரச்சனை இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையிலும் தேவன் கொடுக்குற ஒரு ஐடியா உங்கள் வேலையை அற்புதமாக உயர்த்தி கொண்டு போகும். உங்கள் பிஸ்னஸ் அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகும். ஆனால் கேட்குறீங்களா அவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இதில் ஒரு ஐடியாவை கொடுங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல எனக்கு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள், அங்கே அவர் உங்களுக்கு ஞானமாக விளங்குவார். இல்லை பிஸ்னஸ் நொடிஞ்சு போகிற மாதிரி இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க, அவர்கிட்ட கேளுங்க. நொடிஞ்சு போகிற நிலையில் இருக்கிற பிஸ்னஸை மீட்டெடுக்கிற வல்லமையாகவும் இருக்கிறார், தொடர்ந்து நன்றாக கொண்டு செல்ல வைக்கிற ஞானமாகவும் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு தடைகளை, பிரச்சனைகளை உடைக்கிற வல்லமையாக உங்கள் வாழ்க்கையில் செயல்பட முடியும். தொடர்ந்து முன்னேறி செல்லக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையே நல்லாக்குகிற ஞானமாகவும் செயல்பட முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ரொம்ப நம்புகிறேன். பாருங்கள், ஊழியத்தை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான பிளான் அவர் கொடுக்குறாரு. புது புது ஐடியாவை எனக்கு கொடுக்குறாரு. அதை செயல்படுத்துறதுக்கு பலனையும் கொடுக்குறாரு. அநேக நபர்கள் என்னோட அவரை கனெக்ட் பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் அவர் எனக்காக பண்ணும்போது என்னுடைய வேலை என்னங்க? நான் முடிவு பண்ணிட்டேன், சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு பவராகவும் இருக்கிறாரு, விஸ்டமாகவும் இருக்கிறார். இவர் எனக்கு போதும் அப்படின்னு பவுல் மாதிரி நான் தீர்மானிச்சிட்டேன். என் பர்சனல் லைஃபுக்கும் அவர் தான் போதும். நான் போய் ஊழியம் பண்ண போகிறேன், அந்த மக்களுக்கும் அவர் தான் போதும். பவுல் சொன்ன மாதிரி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு எவரையும் உங்களுக்குள் நான் அறியாதிருக்க தீர்மானித்தேன்னு நான் தீர்மானிச்சிட்டேன். அப்புறம் நான் தீர்மானித்தது தான் அடுத்தடுத்து காரியங்கள் வாய்க்கிறது, நிறைய வழிவாசல்கள் திறக்கிறது, அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற புதிய ஞானம் உதிக்கிறது. சொல்லுங்க இல்லையா, திடீர்னு எனக்கு இந்த ஐடியா வந்துச்சுங்கன்னாங்களா, நிறைய ஐடியா எனக்கு தினமும் வந்துக்கிட்டே இருக்குது. இதன் மத்தியில் எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக இருந்துறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. நான் இடரும்போது, தவறும்போது, குழம்பும்போது, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கும்போது, இல்லை மற்றவர்களுடைய வார்த்தைகள், காரியங்கள், சூழ்நிலைகள் என்னை நெருக்கும்போது, இதன் மத்தியில் ரொம்ப பவர்ஃபுல்லாக என்னை அதிலிருந்து வெளியில் கொண்டு வராரு. தொடர்ந்து அதில் சிக்காதபடிக்கு எனக்கு நல்ல ஐடியாவையும், நல்ல அறிவையும், நல்ல ஞானத்தையும் கொடுத்து என்னை முன்னேறி போகவும் வைக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்குறீங்க, இதை நம்புங்க, இதை விசுவாசியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அது வேலைக்காகும். நிச்சயமாக சொல்கிறேன். நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள் பாருங்கள். நான் எதனாலுமே 1008 கேள்வி கேட்பேன். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற ஆள் சில நேரத்தில். நான் அது எப்படி, இது எப்படி, இது கரெக்டாக இருக்குமா, தேவை சந்திக்கப்படுமா, அப்படிலாம் ரொம்ப யோசிக்கிற ஆள் நான். ஆனால் இதன் மத்தியில் இதெல்லாத்தையும் சரி செய்து என்னை தெளிவுபடுத்தி முன்னேறி போகிறதற்கான மிகப்பெரிய ஞானமாக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்கிறார். என் மூலமாக அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அற்புத விதமாய் செய்து கொண்டிருக்கிறார். இது ஊழியத்திற்கு மட்டுமல்ல, நீங்கள் செய்கிற வேலைக்கும் பொருந்தும். ஏனென்றால் நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை தேவனுடைய ராஜ்யத்திலே அவருக்கென்று செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவரை உங்கள் விஷயத்தில் வேலைக்குள்ளே கொண்டு வாங்க, குடும்பத்துக்குள்ளே கொண்டு வாங்க. நிச்சயமாய் நீங்கள் முன்னேறி நன்றாய் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். நம்புறீங்களா? ஆமென். நாம் ஜெபிக்கலாம். நிச்சயமாய் நீங்கள் முன்னேறி போவீர்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் சொன்ன உம்முடைய வார்த்தை அற்புதமான வார்த்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரானாலும் அழைக்கப்பட்ட எங்களுக்கு ஆண்டவரே நீரே தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறீர். நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படி தீர்மானிக்கிறோம். எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம் ஆண்டவரே. சிலுவையில் அறையப்பட்ட நீரே எங்களுக்கு தேவ ஞானமாய் தேவ பலனாய் இருக்கிறீர். உம்மை நம்புகிறோம், உம்மை உறுதியாய் பிடித்து கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீரே தேவ வல்லமையாய் செயல்படுவீராக, தேவ ஞானமாய் விளங்குவீராக. இவர்கள் உண்மையை பற்றி கொள்ளட்டும் கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்க்கட்டும். ஒரு பெரிய தீர்மானத்துக்குள்ளாக இன்றைக்கு வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துவீராக. பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை சந்திக்கும் போது கிறிஸ்து உனக்காக வல்லமையாக, தேவ ஞானமாக, தேவ பலனாக இருக்கிறார் என்பதை
புரிய வைப்பீராக, ஞாபகப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, வரப்போகிற காரியங்களை முன்னறிவிப்பீரே, வரப்போகிற காரியங்களெல்லாம் முன்னறிவிப்பீராக. ஆண்டவரே, இந்த சத்தியங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நினைப்பூட்டுவீராக, திரும்ப திரும்ப நினைப்பூட்டுவீராக. கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஆண்டவரை வெற்றியோடு விடுதலையோடு வாழட்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. சத்திய ஆவியானவர் நீர்தாமே சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் விடுதலையோடு வாழவும் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9487660939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.